மிதுனம், கன்னி, புதனின் 2 வீடுகளுக்கான பிப்ரவரி மாத ராசி பலன்கள். முதலில் உங்கள் இருவரின் ராசிநாதன் புதன் சனியின் வீடு மகரத்தில் இருக்கிறார். மிதுன ராசிக்கு 8ஆம் இடமாகவும் கன்னி ராசிக்கு 5ஆம் இடமாகவும் அந்த மகர ராசி வருகிறது. அங்கே சூரியனும் பிப்ரவரி 14ஆம் தேதி அன்று தைப்பொங்கல் அன்று மகர ராசிக்கு வந்துவிட்டான். உங்கள் ராசிநாதன் புதன் பிப்ரவரி 19ஆம் தேதி வந்து சூரியனுடன் இணைந்து கொண்டான். இதில் ஒரு அற்புதமான யோகம் என்னவென்றால், மிதுன ராசிக்கு சூரியன் 3ஆம் இடத்துக்காரன் கெட்டவன். அவன் இப்போது 8ஆம் இடத்திற்கு வந்திருக்கிறான். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்பது இருக்கிறது. அதில் மேலும் உங்கள் ராசிநாதன் புதன் எப்போதுமே அறிவாளி, புத்திமான், பலவான். அதாவது புத்தியை வைத்து அவன் யாரையும் ஜெயித்து விடுவான், தனக்கு அடிமையாக ஆக்கி வைத்துக் கொள்வான். அவன் சூரியனாக இருந்தாலும் சரி, அவன் சொல்லும் வேலைகளை தான் செய்ய வேண்டும். முதலாளி மாதிரிதான். அடுத்தவரிடம் தன் வேலைகளை செய்ய சொல்லிவிட்டு கவனமாக பார்த்து கொண்டிருப்பான். தனியாக இருக்கும் போதுதான் அவன் தன் காரகத்து வேலைகளை செய்வான். உதாரணமாக புதன் சனியுடன் சேர்ந்திருந்தால் புதனின் வேலைகளை சனி மெதுவாக ஸ்லோவாக செய்வான். ஏனென்றால் அது சனியின் காரகத்துவம். சூரியனுடன் புதன் சேர்ந்திருக்கும் போது புதனின் வேலைகளை சூரியன் வெளிச்சம் போட்டு காட்டி வேலைகளை செய்வான். எதையும் ரகசியமாக செய்யவே முடியாது. இப்போதும் உங்கள் 2 ராசிக்காரர்களுக்குமே அப்படித்தான். எதையும் ரகசியமாக செய்ய வேண்டியிருந்தால் அதை இப்போது செய்யாதீர்கள், பிறகு பார்த்து கொள்ளலாம். புதன் செவ்வாயுடன் சேர்ந்திருக்கும் பொழுது வெட்டு 1 துண்டு 2 என்பதுதான் செவ்வாயின் வேலை. ஆனால் புதனின் காரகத்துவமே எழுத்து, படிப்பு, அறிவு சம்பந்தப்பட்டது மட்டும்தான். இதெல்லாம் அந்தந்த கிரகங்கள் அவரவர் ஸ்டைலில் அவரவர் காரகத்துவத்தின்படி அவரவர் காரகத்துவத்தையும் சேர்த்து செய்வார்கள். மிதுன ராசிக்காரர் தான் டாட்டா. அவருக்கு 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம், குருவின் வீடு. அங்கே சனி அமர்ந்து விட்டான். அவர் தங்கம் வியாபாரம் செய்யவில்லை, இரும்பு வியாபாரம் தான் செய்தார். அவர் புத்திசாலித்தனத்தினால் இந்தியாவை தலைநிமிர வைத்தார். மிகப்பெரிய பணக்காரராக திகழ்ந்தார். இப்போது இந்த பிப்ரவரி மாதம் பார்த்தீர்களேயானால் உங்கள் தொழிற்ஸ்தானம் 10ஆம் இடம் குருவின் வீடு மீனத்தில் ராகு ஆல்ரெடி அங்கேதான் இருக்கிறான். ஜனவரி 28ஆம் தேதி அன்று சுக்கிரன் அங்கு வந்து தன் நண்பன் ராகு உடன் இணைந்து கொண்டான். இந்த மாதிரி ஒரு அமைப்பு அடுத்து எப்போது வரும் என்று சொல்லவே முடியாது. என்றால் ராகு 1.5 வருடத்திற்கு ஒரு முறை மாறுவான், சுக்கிரன் 1 வருடத்திற்கு ஒரு முறை மாறுவான். ஏதாவது ஒரு இடத்தில் 2 பேரும் இணைந்தாலும் இந்த 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்திற்கு எப்போது வருவார்கள் என்பது தெரியாது. இந்த 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தில் இணைவது என்பது மிகச் சிறப்பானது. அதனால் தான் சொல்கிறோம், இது மாதிரி ஒரு அமைப்பு எப்பொழுது வரும் என்று சொல்லவே முடியாது. தொழிலில் நல்ல முறையாக பயன்படுத்தி கோடீஸ்வரராக ஆகிவிடுங்கள். ராகுவும் சுக்கிரனும் உங்களுக்கு உற்ற நண்பர்கள் தான். நானும் உங்கள் நண்பன் தான். சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். எங்களுக்கும் யோகம் அடிக்கட்டும். கொடுத்து கெடுப்பான் ராகு என்பது உண்மைதான். ஆனால் அவன் கொடுக்கும் இடம் குருவின் வீடு. குரு உங்களுக்கு தொழிலாதிபதி 10ஆம் வீட்டுக்காரன். இப்பொழுது அந்த குரு உங்களுக்கு 12ஆம் இடத்தில் விரயத்தில் இருக்கிறான். இதனால் உங்களுக்கு ஏற்படும் விரயங்கள் அத்தனையும் பொன்னான சுப விரயங்கள் மட்டும்தான் ஏற்படும். பொன், பொருள், வீடு, வாசல், வண்டி, வாகனம் அத்தனையும் வாங்குவீர்கள். தொழில் மூலமாக உங்களுக்கு பணம் கிடைக்கும். சுக்கிரன் வரும்போதும் உங்களுக்கு சுப விரயங்கள் மட்டும்தான் இருக்கும். வேறு ஏதாவது கெட்ட கிரகங்கள் 12ஆம் இடத்துக்கு வரும் பொழுது மட்டும் ஜாக்கிரதையாக இருந்து கொள்ள வேண்டியது அவசியம். இதே போல் கன்னி ராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்தில் இந்த சுக்கிரன் ராகு இணைவு திருமணம் கண்டிப்பாக நடக்கும் என்பதை குறிக்கிறது. பணக்கார வரன் தான் அமையும். கணவன் மனைவி ஒற்றுமை மிகச் சிறப்பாக இருக்கும். சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி மனைவிக்கு வேண்டியதை வாங்கி கொடுத்து அவரை சந்தோஷமாக வைத்துக் கொண்டு காலம் முழுவதும் அந்த சந்தோஷத்தை தக்க வைத்துக் கொள்ளுங்கள். கேது ஒருவன் தான் ஞானக்காரகன் என்று சொல்லிக்கொண்டு சன்னியாசிக்காரன் என்று சொல்லிக்கொண்டு திருமணத்திற்கு தடை ஏற்படுத்த முயற்சிகள் செய்வான். ஆனால் ஒன்றும் நடக்காது. ஏனென்றால் பொதுவாகவே களத்திரக்காரனாக வரக்கூடிய குரு அவனை 5ஆம் பார்வையாக பார்த்து ஒரு அமுக்கி வைத்து விடுகிறார். மேலும் மற்றொரு களத்திரக்காரன் செவ்வாய் உங்கள் ராசிநாதன் புதனின் இன்னொரு வீடான மிதுனத்தில் இருக்கிறான். அது உங்களுக்கு 10ஆம் இடம் தொழிற்ஸ்தானம். இப்போதைக்கு கல்யாணம் முடிக்கப் போகிறவர்களுக்கு வேலை பார்க்கும் மணப்பெண் அமைவார். புத்திசாலியாகவும் இருப்பார். இப்பொழுது இந்த கன்னி ராசிக்காரர் பெண்ணாக இருந்தால் அவருக்கு வரக்கூடிய கணவர் நல்ல தொழில் செய்யக்கூடியவர், நல்ல சம்பாத்தியம் செய்யக்கூடியவர், புத்திசாலி என்று எல்லா விஷயத்திலும் சிறப்பான கணவர் அமைவார். வரும் இந்த தை மாதத்தில் கல்யாணம் நடக்கலாம். சப்ஸ்கிரைப் செய்து நன்றி என்ற பாசிட்டிவ் எனர்ஜியை பெற்று பலனடையுங்கள். நீங்கள் செய்யும் சப்ஸ்கிரைப் என் தாய் விட்டு சீதனம், என் நன்றி பாசிட்டிவ் எனர்ஜி. 8ஆம் இடம் என்பது
அவமானம், விபத்து, துன்பம், துயரம் இவைகளை குறிக்கக்கூடியது. ஆனால் அந்த இடம்தான் புதையல் ஸ்தானம். மிதுன ராசிக்காரர்களுக்கு இப்போது அந்த 8ஆம் இடத்து கெட்ட பலன்கள் எதுவும் நடக்காது. மேலும் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்றும் சொல்லியிருக்கிறோம். அப்புறம் இன்னொரு விஷயம் இருக்கிறது. அது செவ்வாய் உச்சம் பெறும் வீடு. செவ்வாய் இப்போது உங்கள் வீட்டில் இருக்கிறான். செவ்வாய் பூமி காரகன். இந்த இடத்தில் உங்களுக்கு புதையல் போன்ற அதிர்ஷ்டம் மட்டும்தான் உண்டாகும். ஏனென்றால் புதையல் இருக்கும் இடத்தில் பாம்புகள் இருக்கும். இப்பொழுது ராகு என்ற பாம்பு கிரகம் உங்களுக்கு 10ஆம் இடத்திலிருந்து தொழில் மூலமாக பணத்தை அள்ளி கொடுக்கும் இடத்தில் இருப்பதால் புதையல் யோகம் போன்ற பண வரவுகள் இருக்கும் என்பது மிகவும் உண்மை. தொழிலை விருத்தி செய்து மும்முரமாக தொழிலில் ஈடுபடுங்கள். எவ்வளவு உழைக்கிறீர்களோ அவ்வளவு லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். வீடு கட்டும் அதிர்ஷ்டம் நிறையவே இருக்கிறது. செவ்வாய் உங்கள் வீட்டில் இருக்கிறான். அதனாலதான் சொல்றோம், try it and you will get good results. God blessings you.